அன்பு நேயர்களே வணக்கம். வருகின்ற வெள்ளிக்கிழமை அன்னைக்கு 2-3 விசேஷம் இருக்கு. ஒரு விசேஷம் அன்னைக்கு மாத பிறப்பு, கும்ப மாத பிறப்பு, மாசி மாத பிறப்பு. இது ஒரு விசேஷம். 2வது மாசி மாத பிறப்பே நமக்கு ஏகாதசி தினமா போயிடுது. சர்வ ஏகாதசி தினம். இது 2வது சிறப்பு. 3வது விஷ்ணுபதி புண்ணிய காலம் அப்படிங்கிற ஒரு சிறப்பு இந்த நாளில் இருக்கு. அதாவது வருஷத்தில் ஒரு 4 மாதம் விஷ்ணுவுக்குரிய மாதங்கள் அப்படின்ட்டு பிரிச்சுருக்கிறாங்க. அதில் வைகாசி, இன்னொன்று ஆவணி, இன்னொன்று கார்த்திகை, இன்னொன்று மாசி. அதில் இது மாசி மாதம் இல்லையா? அதனால் இது விஷ்ணுபதி புண்ணிய காலம். அப்போ அந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்துக்கு என்ன சிறப்பு அப்படின்னு சொன்னால், விஷ்ணுபதி புண்ணிய காலம் அன்னைக்கு நம்ம பெருமாள் கோயிலுக்கு போய் வணங்குறது, அதுவும் கால நேரத்தில் போய் வணங்குறது, அந்த பிரகாரத்தை பலமுறை சுற்றி வருவது, அது மிகப்பெரிய ஒரு புண்ணிய பலனை தரும். சும்மா போய் அந்த இடத்துல நின்னாலே அந்த பலன் வந்துவிடும். ஒரு தாயாரையும் பெருமாளையும் பார்த்துட்டு ஒரு துளசி அர்ச்சனை பண்ணிட்டு வந்தாலே போகும். அது அத்தனை மகத்தான பலன்களை தரும். அடுத்தது இது மாசி மாத பிறப்பு. மாத பிறப்புனாலே எப்பயுமே நமக்கு தர்ப்பணாதிகள் உண்டு. முன்னோர்களை நினைக்க வேண்டும். அதை விட ரொம்ப முக்கியம், அன்னைக்கு அவசியம் கோபூஜை பண்ணுறது ரொம்ப முக்கியம். வீட்டில் விளக்கேற்றி வச்சு மகாலட்சுமி பூஜை பண்ணலாம். இவைகளெல்லாம் அந்த பிரகாரத்தை 27 முறை சுற்றி வலம் வர வேண்டும் என்று ஒரு எண்ணிக்கையை சில சொல்லுகின்றார்கள். இப்படி பல விஷயம் இந்த மாத பிறப்பு, அதுவும் குறிப்பாக இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் என்று சொல்லக்கூடிய இந்த மாசி மாத பிறப்பு அன்னைக்கு செய்கிறது ரொம்ப விசேஷம். மகாவிஷ்ணுவனுடைய பரிபூரண அருள் அவர்களுக்கு சித்திக்கும். இது ஒரு விஷயம். 2வது மாதப்பிறப்பு என்பதால் தர்ப்பணாதிகள் பண்ணுறது ரொம்ப சிறப்பு. 3வதாக இது கும்ப மாதம் இல்லையா? கும்ப மாதம் என்பது லாப மாதம் என்னுடைய பேர். மாசி மகம் வரக்கூடிய ஒரு மாதம். பல கோயில்களில் ரொம்ப விசேஷமான உற்சவாதிகளெல்லாம் நடைபெறக்கூடிய ஒரு மாதம். இந்த மாதத்தில் வருகின்ற இந்த ஏகாதசி இருக்குது இல்லையா? இந்த ஏகாதசிக்கு ஷட் திலா ஏகாதசின்னு பேர். ஷட் தில ஏகாதசி. திலமனா எள்ளு. இது எள்ளு ரொம்ப முக்கியம். அதாவது 6 வகையான எள் தானங்களை பண்ண சொல்லி இருக்கிறாங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அது வெள்ளிக்கிழமையாக இருக்குது. மகாலட்சுமிக்குரிய ஒரு நாளில் ஏகாதசி விரதம் இருக்கிறது ரொம்ப சால சிறந்தது. இந்த ஏகாதசி விரதத்தில் என்ன ஒரு முக்கியமான என்று சொன்னால், அன்னைக்கு பட்னியாக இருக்கணும். அடுத்த நாள் துவாதசி பாரணை பண்ணும்போது கட்டாயமாக யாருக்காவது ஒருத்தவருக்காவது சாப்பாடு போடணும். அது ததி ஆராதனம் என்று சொல்லுவார்கள். ஒரு ததியர்னா ஒரு எம்பெருமானுடைய அடியவரைக்கு நம்ம சாப்பாடு போடுறதுங்கிறது அது பகவானுக்கே நம்ம செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு பலனை நமக்கு தரும். ஏன்னா நடமாடும் பகவான் என்று தான் பாகவதர்களை சொல்லுகின்றார்கள். அதனால் அவர்களுக்கு அடியார்களுக்கு அந்த துவாதசி பாரணை, அதுவும் சனிக்கிழமை போயிடுது. எவ்வளோ விசேஷம் பாருங்கள். பிரதோஷ நாள், அடுத்த நாள் சனி பிரதோஷம், முதல் நாள் வெள்ளிக்கிழமை மகாலட்சுமிக்குரிய நாள். அன்னைக்கு இந்த ஏகாதசி வருது. எல்லா தானத்தை விட உயர்ந்த தானம் எது அப்படி என்று சொன்னால் அன்னதானம் தான் உயர்ந்தது. என்ன எவ்வளோ பெரிய பணக்காரனாக இருந்தாலும் ஒரு சில நேரத்தில் சாப்பாடு இல்லைன்னு வச்சுக்கிங்க. ஒரு அருமையான கதையை நம்மாழ்வார் சொல்கிறார். ஒரு பெரிய ராஜா இருந்தானா. அந்த ராஜா விதவிதமாக சாப்பிடக்கூடியவனா. எல்லாரும் அவனுடைய திருவடியில் பணம் காசு அப்படியே கொட்டுவாங்களாம். அப்படிப்பட்ட ராஜா ஒரு நாள் இன்னொரு ராஜா தோக்கடிச்சிட்டான். இவன் உயிருக்கு பயந்து இந்த ராஜா ஓடிட்டான், காட்டுக்கு ஓடிட்டான். காட்டில் போய் பெரிய ராஜா தானே, வயிறு பசிக்குது. இப்போ ராஜா போய் பிச்சை எடுத்து சாப்பிட்ணும். பிச்சை எடுத்து சாப்பிடணுன்னா பகலில் போனால் தெரிஞ்சிடுமே அப்படிங்கிறதுக்காக ராத்திரி நேரத்தில் யாருக்கும் தெரியாமல் பிச்சை எடுத்து வைத்த கழுவிக்கணுங்கிறதுக்காக அவன்கிட்ட பண்ட பாத்திரமெல்லாம் இல்லை, தங்க பாத்திரத்தில் சாப்பிட்டவன். தங்க பாத்திரத்தில் விதவிதமான இது வேணாம் அது வேணாம் இது வேணாம் அது வேணான்னுட்டு இந்த உணவுகளை எல்லாம் ஒதுக்கி தனக்கு தேவையானதை ருசி பார்த்து உண்டவன் இன்றைக்கு பசியோடு துடிக்கிறான். எவன் ருசி பார்த்து ஒரு காலச்சக்கரத்தில் எது ஆயிடும் பாருங்க. அவன் என்ன பண்ணுறான், ஏதோ ஒரு சுடுகாட்டில் இருந்த அந்த போட்டு சட்டியை உடச்சிருப்பாங்க இல்லையா, அந்த சட்டியில் ஒரு ஓடு எடுத்துக்கிறான். கையில் உணவு எடுக்க முடியாதுங்கிறதுக்காக ராப்பிச்ச மாதிரி போகிறான். ஒரு பெரிய போர்வையை எடுத்து போத்திக்கிட்டு, ராஜாங்கிறது யாருக்கும் தெரியக்கூடாது. எந்த நாட்டு மக்களுக்கு படி அளந்தானோ அவர்கள் வீட்டிலே மடியேந்தி பிச்சை எடுக்கக்கூடிய அளவுக்கு ஒருவனுடைய வாழ்க்கை தரம் மாறும் என்பதை சொல்லுகின்ற கதை இது. நான் சொல்லல, ஆழ்வார் சொல்றார்.
அப்படி அவன் பிச்சை எடுத்து அந்த பிச்சையை எடுத்துக்கிட்டு சாப்பிடலாம் அப்படின்னு நினச்சி வாயில் வைக்கும் பொழுது ஒரு கருநாய் வந்து அவனுடைய தொடையில் இருக்கிற சதையை அப்படியே இழுத்து கடிச்சு துப்பிடிச்சான். வலியால் துடிக்கிறாங்க. சாப்பிட்ட அந்த கையில் வச்சிருந்த சாப்பாடு கீழே உடஞ்சி மண்ணோட மண்ணாக போயிடுது. இதை எழுதுறார் ஆழ்வார் எழுதுறார், ஒரு நாயகமாய் ஓட உலகோடு ஆண்டவர் கருநாய் கவர்ந்த காலர் சிதைகிய பானையர் பெருநாடு காண இம்மையிலே பிச்சைதாம் கொள்வர் திருநாரணன் தாள் காலம் பெற சிந்தித்து வைமெனோ. இன்னைக்கு ராஜா என்ன உடனே ஒரு அகம்பா வந்துருது இல்லையா? அங்கன்மா ஞாலத்து அரசர் அபிமான பங்கமாய் வந்து நின் பள்ளிகட்டிற்கு. நம்ம எல்லாவற்றையும் விட்டு விட்டு எம்பெருமான் திருவடியில் விழணும் என்பதுதான் இந்த ஏகாதசியினுடைய ஒரு தாத்பரியம். இந்த ஏகாதசி அன்னைக்கு விரதம் இருந்து விஷ்ணு சகஸ்ரநாமம் போன்ற அந்த எம்பெருமானுடைய பெருமையை சொல்லுகின்ற 1000 நாமங்கள் இருக்கு. அந்த நாமங்களை சொல்லலாம். அதி அற்புதமான ஆழ்வார்கள் பாசுரங்கள் இருக்கு. பச்சைமா மலைபோல்மேனி பவளவாய் கமலச்செங்கன் அச்சுதா அமரரேரே ஆயர்தம் கொழுந்தே என்னும் இச்சுவை தவிர யான் போலி இந்திர லோகமாளும் அச்சுவை பெரினும் வேண்டேன் அரங்கமா நகருளானே. சாட்சாத் பகவான், தேவாதி தேவர்கள், இப்படியெல்லாம் எல்லாரும் இருக்கக்கூடிய ஒரு உன்னதமான விரதம் இந்த ஏகாதசி விரதம் அப்படின்னு சொல்றாங்க. அப்படிப்பட்ட ஏகாதசி விரதம் மாசி மாத பிறப்புலேயே விஷ்ணுபதி புண்ணிய காலத்திலேயே ஒரு விரதம் வருதுன்னு சொன்னா அன்னைக்கு அந்த விரதமும் இருக்கு, இந்த விரதமும் இருக்கு. அப்ப அன்னைக்கு நம்ம எதுவுமே செய்யாம அன்னைக்கு உபவாசம் இருந்து எம்பெருமானை நினைத்து ஜபம் செய்து அவனுடைய கோயிலுக்கு சென்று வணங்கி பிரகார வலம் வந்து எல்லா விதமான ஒரு ஸ்தோத்திரங்களையும் பாராயணம் செய்து எம்பெருமானுக்கே ஆட்பட்டவர்களாய் நினைத்து அடுத்த துவாதசி பாராயணம் பண்ணும்போது ஒரு அடியாரை அழைத்து வந்து அவர்களுக்கு அன்னமிட்டு அவர்களுடைய ஆசீர்வாதத்தை பெறுவது இருக்குது இல்லையா? கோடி 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 லாபத்தை தரும். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஏகாதேசி இந்த ஏகாதேசி ஷட்திலா ஏகாதேசின்னுட்டு பேர். அது வெள்ளிக்கிழமை ஏகாதேசி, துவாதசி அன்னைக்கு பாராயணம் வருது. அடுத்த நாள் முடிஞ்சால் ஒரு பசுமாட்டுக்கு ஏதாவது ஒரு உணவு கொடுங்க, ததியாராதனம் பண்ணுங்க. எம்பெருமானுக்கு ஆராதனம் பண்ணிட்டு அதை அடியவர்களுக்கு நாம் அழித்து விட்டு சாப்பிடுவது என்பது நமக்கு மோட்ச கதவுகளை திறக்கக்கூடிய ஒரு சாதனமாக அமையும் என்று பெரியவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அந்த அடிப்படையிலே தவறாமல் இந்த ஏகாதசி விரதத்தை கடைபிடியுங்கள்.